ஆனா நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிற ஒரு இடம் எது? பாரமாக அங்கீகரிக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து நம்ம வாயடைச்சு போறோம். கோட்டு சூட்டு போட்டு எப்படிலாம் ஊழியம் செய்யறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஆலயம் வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்தாபனம் வச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி நம்ம பாராட்டுறோம். ஆனா பரலோகத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்க போறாங்களோ தெரியாது. லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான், ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? நம்ம வாழ்க்கை அப்படி இருந்த நம்ம பிரமாண்டத்தை பார்த்து 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 அதுதான் ஒரிஜினல் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா திரைக்கு வரவில்லை. எத்தனை லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் வட இந்தியாவில், அது மாத்திரம் இல்ல வட தமிழ்நாட்டில, நம்ம திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் கூட பேர் தெரியாத அட்ரஸ் விலாசம் இல்லாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீ நல்ல இயேசு உலக ஊழியம் செய்தையா, நல்ல பெரிய ஸ்தாபனத்துல ஊழியம் செய்த, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அந்த வார்த்தையாவது வாயிலிருந்து நாம் கேட்கணும். அல்லேலூயா. உண்மையையும் உத்தமத்தையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் அவரை போல ஊழியம் செய்ய முடியல, இவரை போல ஊழியம் செய்ய முடியல நினைக்கவே கூடாது. உங்களுக்கு கொடுத்துக்கிற தாளந்து ஒரு தாளந்தா இருக்கலாம், 5 தாளந்து கொடுத்தவங்க பார்த்து நம்ம வாயை பார்க்க கூடாது. உங்களுக்கு கொடுத்த தாளத்தை, எனக்கு கொடுத்த தாளத்தை, எனக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபை வச்சுதான் நான் ஊழியத்தை செய்யணும். அதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கணக்கு கொடுப்பார், கணக்கு கேட்பாரு. என்கிட்ட 1000 ரூபாய் கேட்ட கொடுத்தாருன்னா அந்த 1000 ரூபாய்க்கு தான் கணக்கு கேட்பாரு. ஒருத்தங்க 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கு அவன்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு, என்கிட்ட கேட்க மாட்டாரு. அதனால நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எல்லாம் மனுஷன், இந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த ஊழியக்காரை காப்பீடுகிறது, அந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த ஊழியக்காரை காப்பீடுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஸ்டைல் கொடுத்திருக்கிறாருங்க, எனக்குன்னு ஒரு ஊழிய அமைப்பு கொடுத்திருக்கிறாரு. நான் இப்படிதான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு தரிசனம். அந்த தரிசனத்துல நம்ம ஓடணும்னு சொன்னா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நான் எஜமானுடைய